அபி அபி அம்மா அம்மா. மக்களே, ஏன் மக்களே அம்மையும் தங்கச்சியும் கூப்பிட்டுட்டு கிடக்கா? அப்பா பூமாரி கல்யாணத்துக்கு ஃபேஷியல் பண்ணணும், 5000 ரூபா தாங்கப்பா. என்னது ஃபேஷியல் பண்ணதுக்கு 5000 ரூபாயா? அப்பா எனக்கும் அபிக்கும் சேர்த்துதான்ப்பா 5000 ரூபாய் கேக்கேன். மக்களே, கொம்மை என்னத்தெல்லாமோ நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கி செல்லம் போல திரிச்சு வச்சிருக்கா. அதை ஒரு கிண்ணில எடுத்து எள்ளு போல தண்ணியை ஊத்தி குழப்பி மூஞ்சில போட்டுக்கிட்டு ஒரு அரை மணிக்கூர் 1 மணிக்கூர் கழிச்சு அழகா கழுவி பாருங்க. பட்டு போல இருக்கும். பத்துக்கம்மக்கா, எதுக்கு பியூட்டி பார்லருக்கெல்லாம் போனோம்? இப்ப என்னப்பா நீங்க இந்த காலத்துல எல்லாரும் பியூட்டி பார்லர் பெய்தான்ப்பா முகத்தெல்லாம் அழகாக்காவ. பூமாரி வீட்டு கல்யாணத்துக்கு தானே நான் கேக்கேன். அதுக்கு புறவைக்கெல்லாம் நான் புறவு கேட்கலாம். பைசா கையில இல்லாத நேரம் 5000 ரூபாய் எதுக்கு மக்களே கேக்குறிய? இப்படி செய்வோம், உன் கல்யாணத்துக்கு நல்லா ஃபேஷியல் பண்ணதுக்கு நான் உனக்கு தாரேன். இப்ப பேசாம அம்மா அரைச்சி வச்ச மாவு எடுத்து மூஞ்சில போடு. இல்லன்னா இந்த என்னதோன்னு சொல்லுவாங்களே. இல்ல மக்களே, கொக்காளுக்கு ஃபேஷியல் பண்ணதுக்கு 5000 ரூபாய் வேணுமா. அதான் கொம்மா அரைச்சி வச்சிருக்கால மாவு, அதை மூஞ்சில போட்டு ஒரு அரை மணிக்கூர் இருந்துட்டு குளின்னு சொல்லியே அவ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா மக்கா. சரி, உனக்கு என்னது வேணும்? நீ ஏதோ கேட்டு வந்திருக்கா போல இருக்கு. ஆகா, இவ 5000 ரூபாய்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காளா? இப்ப நாம வந்து பைசா கேட்டோம், அவ்வளவுதான். என்ன கண்ணு திரும்பி நிக்கியா? நீ கேளுட்டி, ஃபேஷியல் பண்ண போகணுன்ட்டு நீ தானே சொன்னா. அப்பாட்ட பைசா கேளு, நம்ம 2 தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நீ சொன்னாதான் அப்பா நம்புவாவ. என்னது ஃபேஷியல் பண்ண 5000 ரூபாய் கேட்டியா நீ? என்ன நீ ஒரு மாதிரி நான் கேட்டேன் நிக்கியா? நம்ம 2 சேர்த்துதான் கேட்டேன், நீ தானே சொல்லி விட்டா. அப்பா 5000 ரூபாய் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எனக்கு வெறும் 10 ரூபா மட்டும் தாங்கப்பா. 10 ரூபாயா? எதுக்கு கண்ணு? கோயில்ல காணிக்க போடுக்கா? அப்பா ஒரு 1/4 கிலோ தக்காளி பழம் வாங்கி வைக்கிறதுக்குப்பா. அங்க பிரிட்ஜ்ல இருக்கும், போய் பாரு. கொம்மா மீனுக்கு தான் நிறைய வாங்குவல்ல. அம்மா பூமாரி கல்யாணம் சொல்லிட்டு 2 நாளைக்கு வீட்டுல சமைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நேத்துக்கு இருந்த காய்கறி எல்லாம் வச்சு சாம்பார் ரசம் போட்டாலப்பா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சரிம்மா, 10 ரூபாயில உனக்கு தக்காளி பழம் என்னத்துக்குன்னு சொல்லு. தக்காளி பழத்தை 2 வெட்டி, நம்ம வீட்டுல சீனி இருக்கா, டீ தூள் இருக்கா, 2 சேர்த்து முகத்துல போட்டேன்னு வைங்க, அப்பா ஃபேஷியல் ஃப்ரீயா வீட்லயே பண்ணிரலாம்ப்பா. இவ உங்கள்ட்ட 5000 ரூபாய் ஏன் பேர சொல்லி கேட்டுட்டு இருக்கா, கொடுக்காதுங்க. எடி ஏன்டி இப்படி இருக்கா நீ? அப்பா வெறும் 10 ரூபாய் தாங்கப்பா. 10 ரூபாயா? மக்களே, நீ வீட்டுல இரு, நான் வாங்கிட்டு வரேன். சரிப்பா. அப்பா இன்னைக்கு பூமாரிய மட்டும் நாங்க ஃபேஷியல் பண்ணதுக்கு பியூட்டி பார்லர் வர கூட்டிட்டு போவோம், சரியாப்பா? நாங்க 2 பேரும் போயிட்டு வருவோம். மக்களே, பார்த்து எடுத்து போயிட்டு வாருங்க. என்ன போகும்போது யாரையாவது ஒரு ஆளை கூட்டிட்டு போங்க. சரிப்பா. இப்ப நீ என்கிட்ட என்னடி சொன்னா? நீ என்னடி சொன்னேன்? அப்பாட்ட ஃபேஷியல் பண்ணதுக்கு 5000 ரூபாய் வாங்க நீ தானே சொன்னா. நான் அது போல தானே வந்து கேட்டேன். நீ என்னடா நாக்கி அப்பாட்ட தக்காளி வாங்கிட்டு வாங்க தக்காளின்னு சொல்லி விடியா? நீ வேற 5000 ரூபாய் ஃபேஷியலுக்கு அப்பா தர மாட்டேங்குது. இனி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணதுக்கு யார் வருவா? நாளை கல்யாணத்துக்கு மேக்கப் எல்லாம் பண்ணணும், இல்லன்னா மூஞ்சிய பார்க்கவே ஆகாது. நான் அதுக்கு தான் வாங்கலாம்னு இருக்கேன். ஒன்ன நம்பி நான் எந்த காரியத்திலும் இறங்க மாட்டேன். போ நீ கல்யாண வீட்டுக்கு. இனி என்கிட்ட பேசுனா மரியாதை கிட்டுறேன், பெயர் பத்துக்க. இவ என்கிட்ட சண்டை போட்டு போறத பார்த்தா மேக்கப் எல்லாம் பண்றதுக்கு வரமாட்டா போல இருக்கு. சரி போட்டு அவ பேர சொல்லி அவளுக்கும் சேர்த்து ஒரு 10,000 அப்பாட்ட வந்து வாங்கிடணும். எப்படியோ நம்ம பாடு கழிஞ்சா சரி. டேய், அப்பா பைக்லயே போக கூடாதுனாக்க சொன்னவ, நீங்க என்னடானாக்கி பைக்கை வேற எடுக்க வச்சு ட்ரிபிள்ஸ் வேற ஏத்தியாச்சு. மக்கா, எங்க கூட வர கடைசி பயணம்ல இது. இனிமேல எங்களை நீ ஏத்திட்டா போவா. வேலை இருக்கு, பொண்டாட்டிய கொண்டு ஹாஸ்பிட்டல்ல விடணும், இப்படிதானே சொல்லுவா. ஏம்பல ஜாலியா இருல. சரி, கவனமா இருங்கடா. எனக்கு என்ன ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. சீக்கிரமா மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும். வேற எங்கேயும் நிக்க கூடாது, புரியுதா? சரி போ மக்கா. ஐயோ, இது அந்த கல்யாண மாப்பிள்ளலாம் என்ன ஃபாஸ்டா பைக்ல போறானுவ. ஐயோ, என்ன நடக்கும்னே தெரியலையே, மனசுக்கு சரியா படலையே. சரி, நம்ம கல்யாண வீட்டுக்கு கிளம்புவோம். அவனும் பார்த்து பத்திரமா போயிட்டு வருவானுவ. அள்ளி, நம்ம காய்கறி எல்லாம் எடுத்து முதல்ல கட் பண்ணுவோம். பாதி அவியலுக்கும் மிச்சத்தை சாம்பாருக்கும் கட் பண்ணி வைப்போம். தேங்காய யாராவது வந்தாச்சுன்னா திரும்ப கொடுப்போம். சரிக்கா, என்னெல்லாம் வைக்கணும்? இன்னைக்கு ஒரு பருப்பு சாம்பார் ரசம் வைக்கணுமோ? ஆமா, பருப்போ ரசமும் வச்சாலும் போதும். சிலவங்களுக்கு பருப்பு பிடிக்காது, சாம்பார் வேணும்னு நிப்பாவ. அதனால பருப்பு சாம்பார் ரசம் வைப்போம். கூட்டுல வந்து அவியல் கூட்டம் தீயெல்லாம் வைப்போம். புறவைக்கு கொஞ்சம் பப்படத்தையும் பொரிச்சு வைப்போம். சரிக்கா, அதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வரேன், வாங்க. எக்கா, எல்லாரும் இங்கத்தான் இருக்குதியலோ. அம்மா, நீங்க எல்லாம் எப்பமா வாரிய? காலையிலேயே இவ ஒரே புலம்புல தெரியுமா? எக்கா,
ஏன்னா மோனுக்கு எழுப்புல காப்பிய கொடுத்து விபிஎஸ்க்கு அனுப்பி வைக்க நேரம் ஆயிட்டு இருக்கா. இல்லனா நான் 1 மணி நேரத்துக்கு முன்னே வந்திருப்பேன் பார்த்துடுங்க. நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களோ? நாங்க என்னதான் வேலையை ஆரம்பிக்க போறோம். சரி, வேலை முடியாத வாயை திறக்கப்படாது, புரியுதா? ஏன்க்கா அப்படி சொல்லியா? இப்போ என்ன ராக எடுத்து பேசியா? இவ கதையை நம்ம கேட்டோன்னு வைங்கக்கா, மத்தியானம் ஆயிரும். வாங்கக்கா வேலையெல்லாம் செய்வோம். லட்சுமி வெளியே போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன்னு போயிருக்கா. இப்ப வந்துருவா. அதுக்கு முன்னால எப்படியும் மத்தியானம் எல்லாம் ஆட்கள் வருவாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. அதனால சாப்பாட்டுக்கு அரி எவ்வளவு போடணும்னு அவள்கிட்ட கேட்டு போடலாம். காய்கறி எல்லாம் நம்ம வெட்டி வச்சிருவோம், பருப்பையும் கொஞ்சம் அவிச்சிருவோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி வைப்போம். வாங்க. ஆமா, பொண்ணு காணையில உள்ளால குளிச்சிட்டு இருக்கா போல இருக்கு. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். இன்னைக்கு பூமாரி எவனும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்மளே எதனாலும் தேடி எடுத்துக்கிடணும். சரிக்கா வாங்க. எக்கா இந்த பானை போதுமாக்கா? சரி போதும். பாத்திரத்தை கீழே வை. இதெல்லாம் அடுப்பை பத்த வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்துல தண்ணியை கோரி காய வைப்போம். தண்ணி கொதிக்கும் போது லட்சுமியும் வந்துருவா. லட்சுமி வந்தவரை எவ்வளவு அரிசி போடணும்னு பார்த்து போட்டுடலாம். அது பாட்டுல சோறு வந்துகிட்டு இருக்கோம். அவ வர வெஞ்சனையே தீ தள்ள சொல்லணும் பார்த்துக்க. வள்ளி, நமக்கு இருந்து இந்த காய்கறி எல்லாம் வெட்டிடுவோம். இப்ப நான் கொண்டு வச்சுட்டு வரேன்க்கா. லட்சுமி அக்கா சொல்லிட்டு வரேன்னு போனவீங்கள காணையில பத்தியெல்லாம் எத்தனை நேரமா வந்தீங்களோ? ஒரு 1/2 மணிக்கூருக்கு முன்னால வந்தோம்மா. அத்த அம்மா எங்கன்னு பாத்தீங்களா? உங்க அம்மா அப்பாயும் பக்கத்து வீட்டுல எல்லாம் கொஞ்சம் போய் சொல்லிட்டு வரேன்னு போயிருக்காவம்மா. இப்ப வந்துருவ. ஏமா ஏதாவது வேணுமா? இல்ல அத்த, அம்மைய காணல, அதான் கேட்டேன். நான் உங்களையும் பார்க்கல, குளிச்சிட்டு இருந்தேன். அம்மா ரெடியா இருக்க சொன்னாவ. இப்பமே பட்டு சீலெல்லாம் கட்டிட்டே இருக்க சொன்னாவ. ஆமா, மத்தியானத்துல இருந்து ஆளெல்லாம் வருவவல்ல, சொந்தக்காரவே வரும்போது அவ ஒரு மாதிரி நின்னா நல்லாவா இருக்கும். அதான் அவ பட்டெல்லாம் கட்டிட்டு நிக்க சொல்லிருப்பா. சுந்தரி, அஞ்சனே காணையில அவியல் காய்கறி எல்லாம் வெட்டி போடணும். 2 பாத்திரம் எடுத்துட்டு வாமா. நான் எடுத்துட்டு வரேன். நீ ஒன்னும் செய்யாண்டாமா, இங்க நாங்க எல்லாம் பாத்துக்கிடுவோம். நீ இன்னைக்கு ஒரு வேலையும் செய்யாண்டாம். நீ அங்க உள்ள போய் உட்காரு. உங்க பாட்டி இருக்காவளா கூடால? யாரையுமே காணையில, பாட்டியும் காணையில, தங்கச்சியும் காணையில. எல்லாரும் வருவாவ. நீ அங்க போய் உட்காரு. யாராவது வந்தாவனாக்கி அவில வாங்க உட்காருங்கன்னு சொல்லுமா. இங்க வந்து வேலை செய்யாண்டாம். போ, உங்க அம்மா இப்போ வந்தா யாசுவாவ. ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, நான் செய்து தரேன். பாத்தியாக்கா, பூமாரி அவ கல்யாணத்துக்கே இறங்கி வேலை செய்யா. என்னதான் இருந்தாலும் ஓடி ஆடி வேலை செய்தவா இல்லையா? அதனால அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணு வேண்டாம் மக்களே, நீ இப்ப ஏதாவது தேவைப்பட்டா கேட்கலாம். சரியா? சரி அத்தா. சரி, நீங்க இருந்து அறியுங்கக்கா. நான் இனி பாத்திரத்தை எடுத்துட்டு ஓடி வாரேன். இனி 2 குடம் தண்ணி எடுத்து வச்சு சோத்துக்கு தீய பத்த வச்சிருக்கேன். அவியலுக்கு தேங்காய் திருவணுமா? இனி காய்கறி எல்லாம் வெட்டிட்டீங்களோ? ஆமா பத்துக்க லட்சுமி, அவியலுக்கு வெட்டியாச்சு. இனி கொஞ்சம் தேங்காய் திருவணும் பத்துக்க. சுந்தரி வந்தா, அவ அங்க அடுப்புல தீ பார்த்துட்டு இருக்கா. அரிசி எவ்வளவு போடணும்னு கொஞ்சம் போய் போட்டுரு. இப்ப தண்ணி கொதிச்சிருக்கும் பாத்துக்க. சரி மைனி, யார ஒருத்தர் வரலையோ? அஞ்சனி வந்தவ எங்கனே தெரியல, வெளியே காணவே இல்ல. பூமாரி ரெடி ஆயிட்டா. அவ வந்து வேலை செய்தரட்டான்னு கேட்டா. நாங்க தான் வேண்டான்னு சொன்னோம் பாத்துக்க. சரி, எல்லார் வீட்லயும் சொல்லிட்டீங்களா? ஆமா, எல்லார் வீட்லயும் சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னைக்கும் சாயங்காலம் எல்லாரும் வருவாவ, நாளைக்கும் வருவாவ. அதனால கொஞ்சம் கணிசமா போடணும் பாத்துடுங்க மைனி. வார வஞ்சனிக்கிட்ட தேங்காய் திருவிழா கொடுத்து 5 தேங்காயும் கொடுத்து விடுங்க. நம்ம வீட்டுல ஒரு தேங்காய் திருவள் தான் இருக்கு பாத்துக்க. நான் போய் புஷ்பத்துக்கிட்டையும் மல்லிகார்ட்டையும் போய் வாங்கிட்டு வரேன். 2-3 தேங்காய் திருவள் வந்துட்டுனாக்கி ஆளாளுக்கு இருந்து திருவிடலாம்ல. இப்போதைக்கு இருக்கதை தாருங்கக்கா, நாங்க திருவியோம். சரி வள்ளி, இந்த வாரேன். கையும் உடல காலம் உடலாம். தேங்காய் இவ்வளவு திருவிட்டேன் பாத்துருங்க. இனி எவ்வளவு திருவணும்? இவ்வளவு நேரம் இருந்து தேங்காயை திருவிட்டு இருந்தா? ஆமாக்கா, நீங்க இங்க இருந்து காய்கறி வெட்டிட்டு இருந்தீங்களா? அங்க பார்த்தா சுந்தரி அங்கிருந்து அடுப்பு பத்த வச்சிட்டு இருந்தா. சரி, நம்ம இனி தேங்காயை திருவிட்டா பருப்புக்கும் அவியலுக்கும் ஆவிருமேனுட்டு படபடா தேங்காயை திருவிட்டு இருந்தேன் பாத்துடுங்க. நம்ம ஒவ்வொரு வேலையும் ஆரம்பிச்சிருவோமா? ரசத்துக்கு தக்காளியும் ரெடி ஆயிடுச்சு. அவ அங்க ஒத்தைக்கு என்ன செய்துட்டு இருக்காளோ தெரியலையே. சரி, இப்ப நான் இந்த தேங்காய் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆட்டு உரல்ல போட்டு ஆட்டிரட்டா? ஆட்டு உரல்லையா போட்டு ஆட்டியா? கஷ்டமால இருக்கும். இருக்கட்டுக்கா, கிரைண்டரும் ஆட்டு உரலும் ஒண்ணுதான். ஆட்டு உரல்ல ஆட்டினா கொஞ்சம் டேஸ்டாட்டாது இருக்கும்ல, கொஞ்சம் தானே. சாயங்காலம் வேணும்னா அவிய வைப்பு கரவி தானே வைப்பாவ. பட்டுன்னுட்டு நான் ஆட்டிடுவேன். நான் போய் தேங்காய் எல்லாம் லேசா சதைச்சு எடுத்து கொண்டு வரேன். அப்ப நானே இனி அங்க அடுப்பு எப்படி இருக்குன்னுட்டு பாக்கல, போய் பாத்துட்டு வரேன். சுந்தரி ஏக்கா, எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, சொல்லிட்டு வந்துட்டேம்மா. ஒரே தலை சுத்தா இருக்கு.
அக்கா அந்த பக்கம் போய் இருங்கக்கா, நான் பாத்துக்கிட்டேன். சரி தண்ணி கொதிச்சுட்டா? ஆமா தண்ணி கொதிச்சுட்டுதா. தீ எரியாம இருக்கு பத்தியா? ஆமாக்கா நானும் கொஞ்சம் விரவு கட்டெல்லாம் எடுத்து வச்சேன். பரவாயில்ல நல்லா தானே எரியும். நான் கொஞ்சம் தீய தள்ளி வைக்கேன். எம்மா ஜம்முன்னு தீ பிடிச்சிட்ட. ஏக்கா நான் ஊதுவலையில எனக்கு மயக்கமே வந்துட்டுக்கா. நாங்கெல்லாம் டெய்லி விறவடுப்புல தானே வைக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்டு போனது. நீ எல்லாம் இப்போ கேஸ் அடுப்புல தான் வைப்பா அப்படிதானே? ஆமாக்கா எல்லாம் கேஸ் அடுப்பு. முந்தி விறவடுப்புல சோறு மட்டுமாவது வச்சிட்டு இருந்தோம். இப்ப அதுவும் இல்ல பார்த்துடுங்க. தண்ணி கொதிச்சிட்டுல நாயினி அரிசி எடுத்துட்டு ஓடி வாரேன். சரி அக்கா நீங்க அப்ப அரிசியை மட்டும் கழுவி எடுத்துட்டு ஓடி வாங்க. ஏக்கா அவியலையும் இறக்கி கொண்டு வச்சிருவோமா? சரி வாடே இறக்கிடுவோம். சரி இனி ரசம் வைக்கணும்ல அக்கா? ரசம் அவ வைக்கன்னு சொல்லியிருக்கால. எப்பா இவ்வளவு செய்யறதுக்குள்ள எப்படி மூச்சு வாங்க பத்தியா? ஆமாக்கா வயசாவுல படபடப்பு எல்லாம் சேர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஈயலும் உருளைக்கிழங்கு கூட்டம் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இவ என்ன செய்திருக்காளோ தெரியலையே. ஈயலுக்கு நார்த்தங்காய வெட்டிட்டு இருந்தா லட்சுமி அக்கா. அப்படியே அப்பாவை உள்ளே வச்சிருவாளா இருக்கும். ஆம்பர கொஞ்சம் பெரிய ஆம்பளையில் யாராவது வந்தா இறக்கி கொண்டு வந்து வைக்க சொல்லலாம். ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு முடியலன்னா விளவுங்க, நானும் ஓரவஞ்சனிமா சேர்ந்து இறக்கி கொண்டு வந்து வச்சிருக்கோம். அப்படியே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு பத்தியா? இனி இதெல்லாத்தையும் மூடி வைக்கணும். லட்சுமிகிட்ட சொல்லணும். சரி போமாக்கா உள்ள. எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சுட்டு போவோம். பைய வள்ளி கால்ல பட்டுறாம. லட்சுமி அக்கா என்ன செய்யணும்னு பாத்துட்டு வருவோம் வாங்க.